அஸ்ஸலாமு அலைக்கும் குழந்தைகளா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ கேமை விளையாட நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க? உங்கள் அம்மா அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருந்தா அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இப்படி தான் அலியும் ஒரு சூழ்நிலையில் இருந்தான். அவன் என்ன செஞ்சான்னு தெரிஞ்சுக்கலாமா? அன்னைக்கு அலியோட பிறந்த நாள். அலியோட அப்பா அவன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வீடியோ கேமை அவனுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. உடனே அலி அந்த வீடியோ கேமை வாங்கிட்டு ஒரு புதிய கேமை டவுன்லோட் பண்ணியிருந்தான். அந்த கேமை விளையாட ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அவனோட அம்மா சொன்னாங்க, அலி முதல்ல நீ உன்னோட ஹோம் ஒர்க்கை முடிச்சிடு, அப்புறம் உன்னுடைய ரூம் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு இல்லையா, அதையும் சுத்தப்படுத்திடு, அப்புறமா நீ கொஞ்சம் நேரம் விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அலிக்கு விளையாடுற ஆசை அதிகமாக இருந்துச்சு. உடனே அவன் ஹோம்ஒர்க் நோட்டை எடுத்து வேகமாக ஒழுங்காக படிக்காமல் கிறுக்கி ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டான். ரூமையும் ஒழுங்காக சுத்தம் செய்யாமல் எல்லா பொருளையும் எடுத்து ஒரு பெட்டிக்குள்ளே அவசரமாக போட்டு வச்சிட்டான். அம்மா மறுபடியும் கேட்டபோது, அம்மா நான் எல்லா வேலையும் ஒழுங்காக முடிச்சிட்டேன், இப்போ விளையாடலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அம்மாவும் அவனுடைய வார்த்தையை நம்பி சரி விளையாடு அப்படின்னு அந்த வீடியோ கேமை கொடுத்துட்டாங்க. அலி ஃபோன் எடுத்து விளையாட ஆரம்பித்தான். ஆனால் அவன் மனசில் ஏதோ ஒரு விஷயம் சங்கடமாக இருந்துக்கிட்டே இருந்தது. அவன் செஞ்ச வேலை தான் ஒழுங்காக இல்லையே, அம்மா கிட்ட போய் சொல்லிட்டோமோ அப்படின்னு மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அவனுடைய காதில் ஒரு ஹதீஸ் கூட ஒலிச்சுது. என்ன தெரியுமா? உண்மையை சொல்கிறவங்க தான் மறுமை நல்ல பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்றது. உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவனுடைய ஃபோனை கீழே வச்சுட்டு மறுபடியும் தன்னுடைய ரூமுக்கு போகிறான். அவசரத்தில் போட்டு குரலெல்லாம் எடுத்து ஒழுங்காக அடக்கி வச்சான். மறுபடியும் அவனுடைய ஹோம்ஒர்க் நோட்டையும் எடுத்து நம்ம போட்ட கணக்கெல்லாம் சரியானு சரி பார்த்தான். விளையாட கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, முதல்ல நம்மளுடைய வேலையை ஒழுங்காக முடிச்சிடலாம் அப்படின்னு யோசித்தான். நேர்மையாக நடந்துக்கிட்டாதால அவனோட மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிது. அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ், நான் இன்னைக்கு நேர்மையாக தான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு அவனுக்கே அவன் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அவனோட அம்மா ரூமுக்கு வந்து பார்த்தாங்க. எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு, அல்ஹம்துலில்லாஹ் அலி, நீ ரொம்ப நல்ல பையன் ஆயிட்ட, நேர்மையாக எல்லா வேலையும் ஒழுங்காக முடிச்சிட்ட, ஒரு விஷயத்த அவசரத்தில் செஞ்சுட்டு பொய் சொல்கிறத விட பொறுமையாக செஞ்சுட்டு உண்மையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. குழந்தைகளா, இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நேர்மைங்கிறது பெரிய விஷயங்களில் மட்டும் இல்லை, நம்ம தினம் பயன்படுத்துகிற எல்லாத்துலேயும் நேர்மையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நாளைக்கு அல்லாஹ்தாலா நம்மளுடைய ஃபோனு, நம்மளோட விளையாட்டு, நம்மளோட நண்பர்களை பார்க்குறத விட நம்ம நேர்மையை தான் பார்க்குறான். நம்ம நேர்மை தான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்களும் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்த பிள்ளைகளாக நடந்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கதைகளை பார்க்க இஸ்லாம் ஃபார் கிட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான மாரல் ஸ்டோரிஸ்க்கு நாங்கள் ஒரு பிளேலிஸ்ட்டை கூட வச்சுருக்கோம். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.